வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நாலாவது நாளே நான் சீட் மீல் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு கடைசி சொல்றேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா காலைல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போயாச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6000 ஸ்டெப் வழக்கம் போல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கும் கிளாஸ் போல, ஏன்னா நீங்க கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. அதனால காலைல வெள்ளனாயே செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு படத்தையும் பார்த்தாச்சு. படம் நல்லா இருந்துச்சு. கூட அந்த நண்பர் அவனுக்கு 12 மணி பிரியாணி வாங்கிட்டான். எனக்கு வேணுமான்னு கேட்டா வேணாச்சு. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அண்ட் அப்படியே மத்தியானம் ஒரு லைவ் ஷூட் இருந்துச்சு. அதுக்காக மாடியில போய் எடுக்கலான்னு போனேன். லைட்டா மழை வேற தூர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் பக்கத்துல நம்ம ஃபாலோவர்ஸ்ல வேற இருந்தாங்க. அவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. நீங்க சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போயாச்சு. ஏன்னா 7 மணிக்கு ஒரு மீட்டப் இருந்தனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேட்டும் பையும் போட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சு. அந்த மதுரையில இருக்க எல்லா இன்ஃபுளுசர்ஸுமே இங்க போயிருந்தோம். ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சிருந்தாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிடறதுக்காக உட்காந்தாச்சு. வெல்கம் ட்ரிங்க் வாட்டர் மெலன் ஜூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சூப்பு அது நிறைய ஆர்டர் போட்டாச்சு. அண்ட் நிறைய ஸ்டார்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தோம். சிக்கன் பீசஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதை சாப்பிட்டேன். அப்புறம் சிக்கன் மந்தி நான் 2-3 வாங்கியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் முட்டை எடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனல் டச்சா சுகர் இல்லாம ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். இவர் பக்கத்துல வந்துட்டு இருந்தா பாத்தியா ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் அப்படின்னாரு. குடியா நானும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பியா. இதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம்.